அரசு பள்ளிகளில் படித்து உயர்கல்வியில் சேரும் மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதுவன் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்து உயர்கல்வியில் சேரும் மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் புதுமை பெண் திட்டம் தமிழ்நாட்டில் ஏற்கனவே அமலில் இருக்கிறது. அந்த திட்டம் தமிழ் புதவன் என்ற பெயரில் மாணவர்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இதன்படி தமிழ் புதவன் திட்டத்தை கோவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்த திட்டத்தின் மூலம் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் படித்து 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்று கல்லூரிகளில் சேரும் 3,28,000 மாணவர்கள் மாதந்தோறும் 1000 ரூபாயை பெறுவார்கள் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. இந்த திட்டத்திற்கு நிகழாண்டில் 360 கோடி ரூபாயை தமிழ்நாடு அரசு ஒதுக்கியிருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மாலை நேரத்தில் பெய்த மழையால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. சென்னையில் வலசரவாக்கம், நெற்குன்றம், மதுரவாயல், வானகரம், ராமாபுரம், காரம்பாக்கம், ஆழ்வார் திருநகர் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. இதனால் பள்ளி, கல்லூரி வகுப்புகள் முடிவடைந்து திரும்பிய மாணவ மாணவிகள் மழையில் நனைந்தபடி செல்லும் நிலை ஏற்பட்டது. மேலும் தாழ்வான பகுதிகளிலும் பிரதான சாலைகளிலும் தண்ணீர் தேங்கியது. செங்கல்பட்டு, மதுராந்தகம், அச்சரப்பாக்கம், செய்யூர், மாமல்லபுரம், திருப்போரூர் உள்ளிட்ட இடங்களிலும் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் உள்ள மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் மழைநீர் தேங்கியதால் மாணவர்கள் தத்தளித்தனர். உளுந்தூர்பேட்டை நகர்ப்பகுதிகளில் உள்ள பிஸ்கி மேல்நிலைப் பள்ளியில் சுமார் 1500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இந்நிலையில் உளுந்தூர்பேட்டையில் பெய்த கனமழையால் பள்ளி வளாகத்தில் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கியது. இதனால் நீரில் தத்தளித்தவாறு மாணவ மாணவிகள் வெளியே வந்தனர். விழுப்புரம் மாவட்டத்தில் விக்கிரவாண்டி, முன்னியம்பாக்கம், செஞ்சி, திண்டிவனம், மரக்காணம் உள்ளிட்ட இடங்களில் பெய்த கனமழையால் வேலை முடிந்து வீடு திரும்புவோர் சிரமத்திற்கு ஆளாக்கினர். இதேபோன்று கடலூர் மாவட்டம் சிதம்பரம், மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்ததால் மக்களை குளிர்வித்தது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் ரயில் நிலைய மேற்கூரையிலிருந்து தண்ணீர் ஒழுகியதால் பயணிகள் தவிப்புக்குள்ளாகினர். சிவகங்கை, வாணியங்குடி, முத்துப்பட்டி, கண்டனி, காஞ்சிரங்கால் பகுதிகளிலும் மழை வெளுத்து வாங்கியது. மானாமதுரை ரயில் நிலைய மேற்கூரையிலிருந்து ஆங்காங்கே தண்ணீர் ஒழுகியதால் பயணிகள் நிற்கக்கூட முடியாமல் அவதியடைந்தனர். இதேபோல் ஈரோட்டில் மாணிக்கம்பாளையம், பெருந்துறை, பூந்துறை உள்ளிட்ட இடங்களில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்ததால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆரணி, கண்ணமங்கலம், புதுப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்து உஷ்ணத்தை குறைத்தது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்படாததால் 2000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்திருக்கிறது. வெள்ளவக்குடியில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் அமைந்திருக்கிறது. இந்த கொள்முதல் நிலையத்தில் பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் அறுவடை செய்த நெல் மூட்டைகளை கடந்த 1 வார காலமாக அடுக்கி வைத்து காத்திருக்கின்றனர். ஆனால் கொள்முதல் நிலையம் திறந்து நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படாமல் உள்ளது. இந்நிலையில் புதன்கிழமை இரவு பெய்த கனமழையால் சுமார் 2000 நெல் மூட்டைகள் தண்ணீரில் நனைந்து சேதமடைந்திருக்கிறது. இதனால் நெல் மூட்டைகளை விவசாயிகள் உலர வைக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். உடனடியாக நெல் கொள்முதல் நிலையத்தை திறந்து நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். அரியலூர் மாவட்டத்தில் நேற்றிரவு பரவலாக மழை பெய்தது. அரியலூர், ஓட்டக்கோவில், பொய்யாதநானூர், ராயம்புரம், செந்துறை ஆகிய பகுதியில் மிதமான ஆரம்பித்த மழை பிறகு கனமழையாக மாறியது. இதனால் சாலையின் இருபுறமும் மழை நீர் பெருக்கெடுத்தது. இதேபோல ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. மாலை 6 மணிக்கு தொடங்கிய மழை 2 மணி நேரம் நீடித்தது. கனமழையால் சாலையில் சென்ற வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமம் அடைந்தனர்.
வேலூரில் கனமழையால் குளம் போல சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் மக்கள் அவதிக்காளாகி இருக்கின்றனர். வேலூர் மாநகராட்சி தோட்டப்பாளையம் பகுதியில் 2 நாட்களாக கனமழை பெய்தது. அதன் காரணமாக சாலையில் நீர் தேங்கி குளம் போல காட்சியளித்தது. சாலையில் நடக்க முடியாத அளவிற்கு மழைநீர் தேங்கி துர்நாற்றம் வீசும் நிலையில் நோய் தொற்று பரவும் அபாயமும் இருப்பதாக மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். இருசக்கர வாகன ஓட்டிகள் கீழே விழுந்து காயமடைவதாகவும் கூறப்படுகிறது. மாநகராட்சி நிர்வாகம் சாலைகளை சீரமைத்து கால்வாய்களை கட்டித்தர வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த 23 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாம்பன் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நாட்டுப்படகு மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றனர். மன்னார் கடல் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக 4 நாட்டு படகுகளை பறிமுதல் செய்த இலங்கை கடற்படையினர் அதிலிருந்த 23 மீனவர்களையும் கைது செய்தனர். மன்னார் கடல் பகுதியில் வைத்து அவர்களிடம் விசாரணை நடத்தினர். இலங்கை கடற்படையினரால் தமிழ்நாட்டு மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுவது மீனவர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாம்பன் நாட்டுப்படகு மீனவர்கள் 7 பேரை விடுதலை செய்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. பாம்பன் பகுதியிலிருந்து கடந்த மாதம் 1ஆம் தேதி நாட்டுப்படகில் மீன்பிடிக்க சென்ற 7 மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்ட மீனவர்கள் மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி நளினி சுபாஷ்கரன் மீனவர்கள் 7 பேரையும் நிபந்தனைகளுடன் விடுதலை செய்து உத்தரவிட்டார். விடுதலை செய்யப்பட்ட 7 மீனவர்களும் இந்திய துணை தூதரக அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றனர். மீனவர்கள் ஓரிரு நாட்களில் தாயகம் திரும்புவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விரைவில் முதலமைச்சர் ஸ்டாலினும் ஜெய் ஸ்ரீராம் என்று கூறுவார் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருந்த நிலையில் பக்தர்களின் நம்பிக்கையில் திமுக அரசு எப்போதும் குறுக்கிடுவதில்லை என்று அமைச்சர் சேகர்பாபு பதிலடி கொடுத்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பழனியில் நடைபெறும் முத்தமிழ் முருகன் மாநாட்டில் முதலமைச்சர் பங்கேற்பது குறித்து ஓரிரு நாளில் அறிவிக்கப்படும் என்று கூறினார். ஜெய் ஸ்ரீராம் என்றாலும் ஏற்றுக்கொள்வோம், அரோகரா முருகா என்றாலும் ஏற்றுக்கொள்வோம், வெங்கடாஜலபதி என்றாலும் ஏற்றுக்கொள்வோம், கோவிந்தா கோவிந்தா என்று கோவிந்த நாமத்தை உச்சரித்தாலும் ஏற்றுக்கொள்வோம். பக்தர்களுடைய அவர்களுடைய நம்பிக்கையில் எப்பொழுதும் நாங்கள் குறுக்கிடுவது இல்லை. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே நிலச்சரிவு அபாயம் இருப்பதாக அஞ்சப்பட்ட பகுதிகளை அதிகாரிகள் 2ஆம் நாளாக ஆய்வு செய்தனர். மேல்குடலூர் கோக்கால் பகுதிகளில் தொடர் கனமழையால் நிலத்திலும் வீடுகளிலும் விரிசல் ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் இருப்பதாக எச்சரிக்கை பேனர் வைக்கப்பட்டு பொதுமக்கள் நடமாடவும் தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் வீடுகளில் விரிசல் ஏற்பட்ட கோக்கால் பகுதியில் கூடலூர் கோட்டாட்சியர் தலைமையில் புவியியல் வல்லுநர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். சாலை மற்றும் வீடுகளில் ஏற்பட்டுள்ள விரிசல்கள் எதனால் ஏற்பட்டன என ஆய்வு செய்தனர். அப்பகுதியில் கட்டப்பட்டு வரும் அரசு மருத்துவமனைக்காக மண்கற்கள் தோண்டப்பட்டதால் வீடுகளில் விரிசல் ஏற்பட்டதாக மக்கள் கூறியிருந்த நிலையில் அதிகாரிகள் தொடர்ந்து ஆய்வில் ஈடுபட்டிருக்கின்றனர்.